சசிகுமார் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு படம் நடித்தார் அயோத்தியில் வந்து வட இந்தியாவில் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வர ஒரு ஃபேமிலி கார் ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதில் வந்து ஒரு அம்மா இறந்துறாங்க. அவங்கள இங்கே இருந்து சட்ட ரீதியாக ஒரு நேர்மையாக எப்படி அவங்களுடைய இடத்துக்கு அந்த அயோத்திக்கு கொண்டு போகணும் அப்படின்றது வந்து அந்த மாதிரியான கதையில் நடிச்சிருக்கிறாரு. அவங்க வந்து ஒரு கட்டமாக தாண்டி போகும்போது ஒரு எம்ஃபார்மிங் ஆகட்டும், ஒரு ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போகிற ஒரு விஷயமாகட்டும், இந்த கிளியரன்ஸ் ஆகட்டும், ஒரு டெத் சர்டிஃபிகேட் வாங்குறதாகட்டும், இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நேர்மையாக எப்படி நம்ம வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதாபிமானத்தில் அந்த நேர்மையோட எந்த ஒரு இடத்துலையும் ஒரு சட்டத்தை மீறின ஒரு விஷயத்தை கூட இல்லாத ஒரு படத்தில் நடித்த சசிகுமார் இந்த படத்தில் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே கேவலப்படுத்துகிற மாதிரி எடுத்திருக்காங்க. இந்த ஆதார் கார்டு கொடுக்குறது, இந்த ரேஷன் கார்டு கொடுக்குறது, ஓட்டர் ஐடி கொடுக்குறது, இந்த மாதிரி கதையில் எப்படி இவர் வந்து தேர்ந்தெடுத்து நடிச்சாருன்னு தெரியல. ஆனால் ஏதோ இயக்குனர் வந்து அறிமுக இயக்குனர் ஏதோ ஒரு ஜனரஞ்சகமாக ஒரு படத்தை காட்டணும், ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக இந்த படத்தை காட்டணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு கதையை எடுத்துருக்காரு. ஆனால் கதையை ரொம்ப வலுவாக பண்ணியிருந்தால் கண்டிப்பாக படம் நடந்திருக்கும். இந்த படத்தில் மேலும் ஒரு அபத்தமான விஷயம் என்னென்னா, சிம்ரனுக்கு அண்ணனாக வந்து யோகி பாபா காட்டியிருக்காங்க. அதுதான் வந்து ரொம்ப கொடுமையாக இருக்குது. யோகி பாபுக்கு அம்மா மாதிரி இருக்காங்க சிம்ரனுடைய கெட்டப்பு. அதை கொஞ்சம் தவிர்த்து அட்லீஸ்ட்டு சிம்ரனுக்கு தம்பின்ற மாதிரியாவது காட்டியிருந்துருக்கலாம் இந்த படத்தில். மற்றபடி இந்த படத்தில் கதை வந்து ஒரு நேர்மையாக பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு நேர்மையான கதையாக பண்ணியிருந்தாங்கன்னா, சசிகுமாருக்கு இந்த படம் மீண்டும் ஒரு அயோத்தியாக கண்டிப்பாக வந்து பேசப்பட்டிருக்கும். ஆனால் அதை வந்து கோட்டை விட்டுட்டாருன்னே சொல்லலாம் இந்த படத்துடைய இயக்குனர்.